ஓகே, எக்ஸசைஸ் 6.2ல இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஆர் டோல்ட் தட் 1331 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூபா. கேன் யூ கெஸ் வித்தவுட் ஃபேக்டரைசேஷன்ஸ் வாட் இஸ் இட்ஸ் கியூப் ரூட்? இப்போ இந்த 1331க்கு நீங்கள் கியூப் ரூட் கண்டுபிடி வித்தவுட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாமல் அதோடைய கியூப் ரூட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி கெஸ் த கியூப் ரூட்ஸ் ஆஃப், அதே மெத்தடில் இன்னொரு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் அதே மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் 1331. ஸோ இதை எடுக்கும்போது நம்ம இது கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து ஒன்ஸ் டிஜிட்டை வந்து 3 தான். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து டிவிஷன் மெத்தடில் 2 தானே லாஸ்ட்லேருந்து வருவோம். அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணும்போது இங்கே 3 தான் எடுக்கணும். ஸோ இது ஒரு ஒன்ஸ் டிஜிட் தான், இதுதான் செகண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம பிரிக்க முடியும், 3 தான் பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ 0 கியூப் என்ன வரும்? 0. இதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸி. 1 கியூப் என்ன வரும்? 1. 2 கியூப் 8. 3 கியூப் 27. ஸோ ஒன்ஸ் டிஜிட் வந்து 7. 4 கியூப் 4. 5 கியூப் அதனுடைய ஒன்ஸ் டிஜிட் வந்து 5. 6 கியூப் 6. 7 கியூப் 3. 8 கியூப் 2. 9 கியூப் 1. ஓகேவா? 9 வரும். அதோட ஒன்ஸ் டிஜிட் வந்து 9. 10 கியூப் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இங்கே எழுதுறது ஈஸி. ஸோ இதோடைய கியூப் ரூட் கண்டுபிடிக்க, கியூப் ரூட் ஆஃப் 1331 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரில் லாஸ்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இதில் எதுவும் 1 வருது பாருங்கள். 1 கியூப்பில் தான் 1 வருது. அப்போ 1 தான் வரும் ஒன்ஸ் டிஜிட். ஓகேவா? அடுத்து இருக்க இன்னொரு டிஜிட் வந்து இங்கே என்ன தான் முடியுது? 1ல் தான் முடியுது. ஸோ 1 தான் வருது அப்படிங்கும்போது அதுவும் ஆன்சர் 1 தான். இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா? 1 கியூப்பில் தான் 1 வரும். ஸோ அது 1 தான் இருக்கிறதுனால 1 கியூப் 1 தான் வரும். ஸோ இதனுடைய கியூப் ரூட் வந்து 11. இப்போ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். 4913. இதில் இந்த 3 டிஜிட் தனியாக, இந்த 4ங்கிறது தனியாக. இப்போ இந்த 913ல் ஒன்ஸ் டிஜிட் எவ்வளவு? 3 இருக்குது. சரியா? அப்போது 3க்கு என்ன கியூப் ரூட் வரும் பாருங்கள். 3 வேணும்னா என்ன வருது? 7 இருந்தால் தான் 3 வரும். ஸோ ஒன்ஸ் டிஜிட் வந்து 7ஆக தான் இருக்கும். அப்போ அடுத்த செகண்ட் பார்ட்டில் வந்து 4 இருக்குது. அப்போது எந்த 2 நம்பருக்கு இடையில வரக்கூடிய கியூப் வந்து 4 கொடுக்கும்? 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8. சரியா? 8 நம்மளுக்கு தேவை 4. அப்போ இந்த 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கு இடையில தான் 4 இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு இடையில தான் இருக்குது. ஸோ 1 விட அதிகமாக இருக்குது, 2 கியூபை விட கம்மியாக இருக்குது. அப்போ இதனுடைய மினிமம் நம்பர் 1 தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ 17 கியூப் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். சரியா? இப்போ அதே மாதிரி அடுத்த சம் 12167. 12167. இதில் இந்த 3 டிஜிட் தனியாக, இந்த 2 டிஜிட் தனியாக எடுத்து செய்வோம். 167 அப்படிங்கும்போது கியூப் ரூட் ஆஃப் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 7ல் எண்ட் ஆகணும். ஸோ 7ல் எண்ட் ஆகும்போது ஒன்ஸ் டிஜிட் என்ன இருக்கும்? 3 இருக்கும். இப்போ அடுத்த டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 12 இருக்குது. அப்போ இந்த 12 அப்படிங்கிறது எங்கே வருது பாருங்கள். 2 கியூபுங்கிறது 8, 3 கியூபுங்கிறது 27. அப்படி தானே? ஸோ இதுக்கு இடையில தான் இந்த 12 இருக்குது. ஸோ 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் இடையில தான் இருக்குது. சரியா? ஸோ அந்த 2 கியூப் வரக்கூடியதும் 3 கியூபுக்கும் இடையில தான் இந்த 12 அப்படிங்கிறது இருக்கிறதுனால அப்போ அந்த மினிமம் நம்பர் என்னவாக தான் இருக்கணும்? 2ஆக தான் இருக்கும். ஓகேவா? 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் இடையில வர்றதுனால 2ஆக தான் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சேம் இதே மாதிரி அடுத்த லாஸ்ட் ஒன் 32,768. ஸோ இதுவும் 3 டிஜிட் இங்கே இது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
768ல் ஒன்ஸ் டிஜிட் வந்து 8 இருக்குது. ஸோ 8 வரணுன்னா எந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க? 2 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த 32ங்கிறது எதுக்கு இடையில வரும்னு பாருங்கள். 3 க்யூபுக்கும் 4 க்யூபுக்கும் இடையில வரும் இந்த 32ங்கிறது. ஏன் அப்படின்னா 3 க்யூப் 27, 4 க்யூப் வந்து 64 ஆயிரும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ 32 நீங்கள் க்யூப் டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இது வந்து எஸ்டிமேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த 2 க்யூபுக்கு இடையில இந்த வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். 2 க்யூபுக்கு 3 க்யூபுக்கு இந்த நம்பரை பார்க்கணும். 2 3 ஆனும். ஸோ 2 க்யூப் 8, 3 க்யூப் வந்து 27. இது ரெண்டுக்கு இடையில தான் இந்த 12 இருக்குது. ஸோ இதில் மினிமம் வேல்யூ வந்து இதுதான். ஸோ அந்த 2 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் மெத்தட். தேங்க்யூ.